தருமபுரி அடுத்த தடங்கம் மண்டு மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு 3ஆம் ஆண்டு மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட ஆட்சியர் ஆர் சதீஷ் தொடங்கி வைத்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக தருமபுரி அடுத்த தடங்கம் பஞ்சாயத்துக்குட்பட்ட ஸ்ரீ மண்டு மாரியம்மன் கோவில் திருவிழா ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவை முன்னிட்டு 3ஆம் ஆண்டு அதியமான் பேரவை ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியினை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அவர்கள் உறுதிமொழி ஏற்று துவக்கி வைத்தார். உடன் காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் இருந்தனர். ஜல்லிக்கட்டு தொடங்கி வைத்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு மாடுபிடி வீரர்கள் முறையாக மருத்துவ பரிசோதனை மேற்கொண்ட பிறகு அவர்களை அனுமதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காளைகளுக்கும் மருத்துவ பரிசோதனைகளும் நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு பேரவையை பொறுத்த வரைக்கும் 600 காளைகளும் 525 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். முன்னதாக கோயில் மாடாக அவுத்து விடுக்கப்பட்டு தொடர்ந்து காளைகள் அவுத்துப்பட்டு மாடுபிடி வீரர்கள் போட்டியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரைக்கும் பாதுகாப்பு பணியில் காவல்துறை, வருவாய்த்துறை, கால்நடை மருத்துவர்கள் உள்ளிட்ட 7 துறைகள், தீயணைப்பு துறையினர் உள்ளிட்ட 7 துறையினர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தடங்கம் மண்டு மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்.